நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஃபேண்டசி கலந்துதான் இந்த கதை இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பாம்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு பெண் மேல காதல் வயப்படுது. இது பாம்பு காதல் வயப்படுதா அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல, அதுதான் இந்த கதையோட ஒரு முக்கியமான அம்சமே. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கேளுங்க. அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலேயே ஃபாத்திமா அப்படின்ற ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அமீர் அப்படின்ற ஒருத்தங்களை பயங்கரமா காதலிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே வீட்டுல காதல் விஷயத்த சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒரே மதம், கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு வீட்டை சேர்ந்தவங்களுமே பார்த்து நல்ல நாள் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னே, அதாவது வந்து மாமியார் வீட்டுக்கு வந்துடுறாங்கல்ல, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து சந்தோஷமா இவங்களோட வாழ்க்கைய ஃபாத்திமாவும் ஆரம்பிக்கிறாங்க. போக போக மாமியார் கிட்ட மட்டும் இவங்களுக்கு செட் ஆக மாட்டேங்குது. மாமியார் எதுக்கு எடுத்தாலும் சட்டுன்னு கோவப்படுறாங்க. அவங்க பேரு ஆயிஷா பேகம் அப்படின்றது. ஆயிஷா பேகம் இருக்காங்கல்ல, நிறைய வேலையை வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஃபாத்திமாவும் நம்ம வீடு தானே, நம்ம வேலை பார்க்கலான்ற மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அமீர் வந்து ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. இவங்களோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. இவங்களுமே பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஏறக்குறைய 6 மாசம் இருக்கும் போது அமீர் அவரோட வேலை விஷயமா வெளியே போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுது. அந்த ஆக்சிடென்ட்ல அமீர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துலயே இறந்து போயிடுறாரு. இப்ப இறந்து போனதுக்கு அப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே தகவல் கிடைக்குது. இவங்களுமே அமீருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. அமீர் இறந்து போனதை அம்மா ஆயிஷாவாலையும் ஏத்துக்க முடியல, அதே மாதிரி ஃபாத்திமாவாலையும் ஏத்துக்க முடியல. ஏன்னா இன்னும் அந்த குழந்தை கூட வெளியே வரல, அதுக்குள்ள ஹஸ்பண்ட் நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போறோம், அவர் கூட தான் வாழணுன்ற மாதிரி அவ்வளவு ஆசைப்பட்டோம், அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்ன பண்றது, இப்ப ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுமே வந்து மாமியார் கூட சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுல சின்ன சின்ன வேலை ஏற்கனவே பார்த்திருப்பாங்க, அந்த வேலையை கண்டினியூ பண்ணலான்னு பண்றாங்க. ஆனா மாமியாரோட கொடுமை ரொம்ப அதிகமாயிருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாமியார் எப்ப பாரு அதை செய்யி இதை செய்யு டார்ச்சர் பண்றாங்க. இதை தாண்டி மாமியார் வந்து அடிக்கடி பழிச்சொல் வேற பண்றாங்க. அது என்னன்னா, அன்னைக்கு நீ அமீரை வந்து போக விட்டுருக்க கூடாது, அவன் வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது வேலை விஷயமா போக விட்டல, அதுதான் இதுக்கு காரணம், இந்த ஆக்சிடென்ட்டுக்கே நீ தான் காரணம்ன்ற மாதிரி மாமியார் பேசுறாங்க. அத்தை நான் எப்படி காரணமா இருப்பேன், நான் இதுல என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசும்போது என்ன கூட கூட பேசுறியான்ற மாதிரி மாமியார் ரொம்ப திட்டுறாங்க. சோ எப்ப பாரு மாமியார் வந்து குடும்பப்படுத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. இதுல இருந்து எப்படிதான் நம்ம தப்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. பாத்திமா எதுக்காக அவங்க வீட்டுக்கு போலன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். கல்யாணம் நடக்கும் போதே வந்து அப்பா மட்டும்தான் இருந்திருப்பாரு. அவருமே ரொம்ப முடியாத நிலைமையில தான் இருந்திருப்பாரு. கல்யாணம் முடிஞ்சு சில மாசத்துலயே அப்பா தவறி இருப்பாரு. இந்த மாமியார் திட்டம் போது கூட உன் அப்பா இறந்து போனாரு, இப்ப உன் ஹஸ்பண்டும் இறந்து போயிட்டான், நீ சுத்த ராசியே இல்லாதவ அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. இப்ப மாமியாரை விட்டு இவங்களுக்கு போறதுக்கு இடமும் இல்ல, சரி சொந்தக்காரங்களும் பெருசா இல்ல, அட்ஜஸ்ட் பண்ணி மாமியார் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா மாமியார் இருக்காங்கல்ல, போக போக வேலைக்காரியை நடத்துற மாதிரி நடத்துறாங்க. வேலைக்காரி கூட வந்து சம்பளம், அதே மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு ஃப்ரீ டைம்ன்றது கிடைக்கவே மாட்டேங்குது. மாமியார் அந்த அளவுக்கு இவங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்னும் இல்ல, ஒரு வாட்டி பழம் இருக்கு, அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு சாப்பிட்டதுக்கு, எனக்கு வச்சிருந்த பழத்தை நீ எப்படி சாப்பிடுவ, உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி மாமியார் இருக்காங்கல்ல, இவங்களை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கோம், மழை கிட்ட போய் நில்லு, நான் சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள நுழையவே கூடாது அப்படின்ற மாதிரி மாமியார் டார்ச்சர் பண்றாங்க. இவங்களுக்குன்னு வந்து சாப்பாடு தராங்கல்ல, கொஞ்சோண்டு அளவு தான் தருவாங்க, அந்த சாப்பாடை தான் வந்து இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னடா மாமியார் வந்து மிருகத்தை நடத்துற மாதிரி நம்மள நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஃபாத்திமாக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஃபாத்திமாக்கு கிடைக்கிறதே கம்மி சாப்பாடு, ஆனா இவங்க மிருகம் வந்து கஷ்டப்படுறத பார்த்தாங்கன்னா அந்த மிருகத்துக்கு அந்த சாப்பாடெல்லாம் வச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபாத்திமா ரொம்ப நல்ல டைப் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஃபாத்திமாவோட வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஃபாத்திமா வந்து மாமியார் சொன்ன வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. அப்படி வர வழியில வந்து ஒரு பாம்பு காயப்பட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பாம்புனா எல்லாருமே பயந்து ஓடிடுவோம்ல, ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பாம்பு துடிக்கிறத பார்த்து கஷ்டப்படுறாங்க. ஐயோ பாம்பு கடிபட்டிருக்கே, ஏதாவது உதவி செய்யலாமான்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்குமே பயம் இருக்கு, அந்த பாம்பு ஒரு வேளை கொத்திருச்சுன்னா என்ன பண்றது, நம்ம உதவிதான் பண்ண போறோம், அதை புரிஞ்சுக்காம அது கொத்திருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லா மிருகத்துக்கும் ஏதாவது பண்ணுவாங்கல்ல, அதாவது இவங்களுக்கு கம்மி சாப்பாடு கிடைக்கும் போதே மிருகத்துக்கு எல்லாம் சாப்பாடு வைப்பாங்கல்ல, அப்படி இருக்கும்போது பாம்புக்கும் நம்ம உதவி செய்யணும், சரி பொறுமையா போவோன்ற மாதிரி இவங்களே தைரியப்படுத்திக்கிறாங்க. பொறுமையா அந்த பாம்புக்கு பக்கத்துல போறாங்க, மேல வந்து கைய வைக்கிறாங்க. அந்த பாம்பு இவங்களை அட்டாக் பண்ணவே நினைக்க மாட்டேங்குது. அது பாட்டுக்கு வந்து இவங்க உதவி செய்வாங்களா அப்படின்ற மாதிரி ஏங்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இவங்களுமே வந்து அடிப்பட்ட இடத்துல வந்து ஏதாவது மருந்து மாதிரி போடலாம், அதாவது அங்க கட்டு மாதிரி போடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கட்டு மாதிரி போட்டுறாங்க. அதே மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டு அதுல பாம்பை போட்டு இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப என்ன வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு இவ்வளவு லேட்டான வீட்டுக்கு வரும்போது மாமியார் வழக்கம் போல சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க.
இவங்களுமே மாமியாரை எப்படியோ சமாளிச்சுட்டு ஒரு இடத்துல அந்த பாம்பை மறைச்சு வச்சிடுறாங்க. இவங்களுக்கு வந்து பால்லாம் கிடைக்கும் பாத்தீங்களா, அந்த பாலை அப்பப்ப இந்த பாம்புக்கு தரலான்ற மாதிரி இவங்களுமே எடுத்துட்டு வந்து தந்துட்டு இருக்காங்க. இப்படியே தான் நாட்கள் ஓடுது. மாமியாருக்கு அந்த பாம்பு தெரிஞ்சுட்டா மாமியார் வந்து அதை சாவடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம மாமியார் கண்ணில் படாம இந்த பாம்பை வந்து பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஓரளவுக்கு குணமாயிடுச்சுன்னா நம்ம விட கூட செஞ்சிடலான்ற ஒரு ஐடியால தான் இவங்க அந்த பாம்பை வந்து மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எது கிடைச்சாலும் சரி உடனே வந்து அந்த பாம்புக்கு தந்துட்டு இருக்காங்க. முட்டை கிடைச்சா முட்டையை தராங்க, அதே மாதிரி பால் கிடைக்கும் போது பாலை தராங்க. மாமியார் எப்ப பாரு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால இவங்க பாம்பு கூட டைமை ஸ்பெண்ட் பண்றதை தான் கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்றாங்க. நம்ம எல்லாம் வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்காக மீன் அங்கிட்டும் இங்கிட்டும் போறதை பார்ப்போம்ல, அந்த மாதிரி அந்த பாம்பியை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. எப்படா நம்ம வாழ்க்கை வந்து ஏறக்குறைய இந்த பாம்பு மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு கஷ்டத்துல மாட்டிட்டு இருக்கு, இதுல இருந்து நம்ம எப்படிதான் வெளியே போக போறோம்னு யோசிக்கிறாங்க. இந்த மாமியார் இவ்வளவு டார்ச்சர் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பையனோட சொத்து வந்து மருமகளுக்கு போயிடக்கூடாது, அதாவது பையன் சம்பாரிச்ச இந்த வீடு அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் வந்து நம்ம கிட்டே தான் இருக்கணும், இந்த மருமகளுக்கு போயிடக்கூடாது, அவ வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் போயிடக்கூடாது. ரொம்ப சுயநலமா யோசிக்கிறாங்க. நம்ம பேரன் தானேன்னு கூட யோசிக்க மாட்டாங்க. இவளுக்கு மட்டும் அது போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி எப்ப பாரு ஏதாவது சண்டை போட்டு இவளே கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுவாளான்ற மாதிரி தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா வந்து போறதுக்கு தான் இடம் கிடையாது இல்ல, ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் போறதுக்கு இடம் கிடையாது. இவங்க எவ்வளவு குடும்பம் பத்தினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் மாமியார் தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னைய நீ எதிர்த்து பேசியா அப்படின்ற மாதிரி தேவையில்லாம சண்டை வலிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த சண்டை பெருசாயிருது. ஏன்னா வந்து அந்த வாட்டி ஃபாத்திமா கொஞ்சம் எதிர்த்து பேசிடுறாங்க. எதிர்த்து பேசினதுல இந்த ஆயிஷா பேகம் இருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கப்புறம் என்னோட வீட்டுல உனக்கு இடம் கிடையாது, இது என் பையன் சம்பாரிச்சு கட்டின வீடு, இந்த வீட்டுல இதுக்கப்புறம் நீ இருக்கக்கூடாது, முதல்ல இங்க இருந்து போ, இதுக்கப்புறம் பையனோட சொத்து எல்லாம் எனக்கு தான், இதுல வந்து உனக்கு ஒரு பங்கு கூட கிடையாது, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் எங்க போய் சர்வைவ் பண்ண முடியும், தயவு செஞ்சு என்ன வீட்டுல சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மாமியார் கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. மாமியாரி உங்களோட நிலைமையை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. நீ எங்கன்னா போ, எனக்கு கவலை கிடையாது, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் துரத்தி விட்டுறாங்க. சோ இப்போ வந்து ஃபாத்திமாக்கு எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பக்கத்துல வந்து காட்டு பகுதி தான், ஏன்னா வீடெல்லாம் தள்ளி தள்ளி இருக்கு, கொஞ்சம் காட்டு பகுதி மாதிரி தான் இருக்கு. இப்ப மழை பெய்யறதுனால அந்த இடத்துல போய் நம்ம இருந்துகிட்டா என்னன்ற மாதிரி இவங்களுமே காட்டு பகுதியில ஒரு ஓரமா இருக்காங்க. ஏற்கனவே இவங்க ஒரு பாம்புக்கு பால்லாம் தந்துட்டு இருந்தாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த பாம்பை வந்து இவங்க வந்து ஓரளவுக்கு சரியானதுக்கு அப்புறம் அந்த பாம்பை அந்த வீட்டுல இருந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் இவங்க வெளியேற நிலைமை வந்துருது. இவங்களுமே வந்து யார்கிட்டடா போய் உதவி கேட்கறது, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ஏற்கனவே உதவி பண்ண பாம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வருது. இது அந்த பாம்பா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பாம்பு இவங்களுக்கு பக்கத்துல வந்து நின்னுகிட்டே இருக்கு. பாத்திமாக்கு இவங்க வீட்டுல ஹெல்ப் பண்ண பாம்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. இவங்க வீட்டுல அந்த பாம்பு இருக்கும் போது அந்த பாம்பு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும், வளைஞ்சு நெளிஞ்சு. இவங்க பார்க்கும் போது வந்து இவங்களை என்டர்டெயின் பண்ற மாதிரி அந்த பாம்பு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த பாம்பும் வந்து டான்ஸ் ஆடுது. சோ இது கண்டிப்பா அந்த பாம்பு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, வேகமா அங்க இருந்து போகுது. இவங்க நடக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அது போக ஆரம்பிக்குது. அதாவது நம்மளை ஃபாலோ பண்ணி இவங்க வராங்களான்ற மாதிரி அந்த பாம்பு பார்த்துக்கிட்டே போகுது. நம்மள எங்கேயோ கூட்டு போது போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு பயம் இன்னும் போலல, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் அந்த பாம்பை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. அந்த பாம்பு வந்து காட்டு பகுதியில இருக்க ஒரு வீடு மாதிரியான இடத்துக்கு தான் கூட்டு போகுது. அது பழைய வீடு போல யாருமே இல்ல, இந்த வீட்டுல வேணா நீங்க இருந்துக்கோங்க, ஏன்னா வந்து நீங்க கஷ்டப்படாம இருந்துக்கோங்கன்றதா சொல்லாம சொல்லிட்டு போகுது. இவங்களுமே என்னடா பாம்பு உதவி செய்யுது, அதாவது வந்து நம்ம மாமியாரே வந்து அவ்வளவு டார்ச்சர் பண்ணி வெளியே தள்ளிட்டாங்க, ஆனா பாம்பு நமக்கு உதவி செய்யுது, அப்ப நம்ம உதவி செஞ்சதுனால பதிலுக்கு இந்த பாம்பு உதவி செய்து போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இங்க இருந்து ஏதாவது பண்ணலாம், அதாவது இதுக்கப்புறம் சொந்த காலில் தான் நம்ம இருக்கணும், நம்ம குழந்தையும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க சின்ன சின்ன வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து ஏதாவது பொருள் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க விற்கலாமா, அதை காசா மாத்தலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க நினைச்சதை எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது கொஞ்சம் வந்து பலகாரம் மாதிரி செஞ்சு கொஞ்சம் தள்ளி இருக்க ஊர் சைடு போய் வித்து காசாக்கிட்டு வராங்க. அப்படி காசு கிடைக்க கிடைக்க இந்த இடத்த கொஞ்சம் நம்ம மாற்றி அமைக்கலான்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுமே மாற்றி அமைச்சிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஏறக்குறைய வந்து இவங்க நிறைய மாத கர்ப்பிணியா இருந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுக்கு இந்த இடத்துல குழந்தையுமே பிறக்குது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கணும், இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது, வேற ஒரு இடத்துக்கு போனோம், இன்னும் கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டோம்னா வேற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த பாம்பு இருக்கு பாத்தீங்களா, திரும்பி இந்த இடத்துக்கு வருது. இந்த வாட்டி ஒரு தங்கச்சங்கிலியை கொண்டு வருது. இன்னும் இது தங்கச்சங்கிலியை கொண்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பாம்புமே இவங்களுக்கு பக்கத்துல வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போகுது. இது எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லுது. இது எங்க இருந்து எடுத்துட்டு வந்திருக்கு, நமக்கு தந்திருக்கே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அந்த தங்க
தங்கச்சங்கிலி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. பாத்திமாவும் அந்த தங்கச்சங்கிலியை போட்டுக்கலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி கழுத்துல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல கழுத்துல போட்டுக்கிறாங்க. இவங்க கழுத்துல போட்டுக்கிட்ட அடுத்த செகண்ட் அங்க இருக்க பாம்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மனுஷனா மாற ஆரம்பிக்குது. அவனோட பேர் இம்ரான் அப்படின்றது தெரிய வருது. அவனுமே சில விஷயங்களை சொல்றான். அப்படி மாறணும்னு அதை பாக்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன திடீர்னு மனுஷனா மாறிட்டான்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இம்ரான்மே நிறைய விஷயங்களை சொல்றான். அதாவது இம்ரானை பொறுத்த வரைக்கும் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவனா இருப்பான். ரொம்ப வசதியான வீட்டு பையன்றது தெரிய வருது. அப்படி இருக்கிறவன் வந்து ஒரு சாபத்துக்கு ஆட்கொண்டிருப்பான். பல நூற்றாண்டுகளா இவன் வந்து சபிக்கப்பட்டுதான் இந்த பாம்பா இருக்கான். இந்த பாம்புக்கு யாராவது உதவி செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான். இம்ரான் என்ன சொல்றான்னா, என் மேல இருந்த சாபம் நீங்கிருச்சு, இதுக்கு காரணம் நீங்க தான். எத்தனையோ பேர் வந்து உதவாம போயிருக்காங்க, நீங்க ஒருத்தங்க தான் உதவி செஞ்சீங்க, அதனால்தான் இந்த சாபம் எனக்கு போயிருக்கு. நீங்க ஏன் கூட வாங்க, எனக்கான சொத்துகள் இன்னும் இருக்கு, நான் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே கூட்டு போறான். இப்ப உங்களுக்கு குழந்தை வேற பிறந்திருக்குல்ல, இவங்களுமே அவன் சொல்ற மாதிரி போறாங்க. அவன் ரொம்ப வசதியா இன்னமும் அவனோட சொத்துலாம் இருக்குன்றது தெரிய வருது. இம்ரானை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷ வாழ்க்கையை ரொம்ப வருஷம் வாழாம இருந்தான் பாத்தீங்களா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதே மாதிரி உதவி செஞ்சது இந்த ஃபாத்திமா தானே, இவங்களுக்கு ஏதாவது தரணும்ன்ற மாதிரி இவன் வச்சிருக்க நகைகள்ல நிறைய இவங்களுக்கு தரான். இதை வச்சு நீங்க நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இவங்க குழந்தைய நல்லபடியா வளர்க்குறாங்க. அதாவது இந்த குழந்தை ஆசைப்படுற எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கும் போது நம்ம திரும்பி மாமியாரை பார்க்க போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மாமியாரை பார்க்கறதுக்காக வரும்போது அவங்க இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இவங்க அனுப்புனதுல இருந்தே அவங்க ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. உடம்பு முடியாம போயிருக்கும், நிறைய சொத்தெல்லாம் இவங்க செலவு பண்ணி தான் சரி பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்கும்போது கஷ்டப்படுறத பாக்குற இந்த ஃபாத்திமா இருக்காங்கல்ல, மாமியாருக்கு உதவிலாம் பண்றாங்க. இப்ப இவங்க கிட்ட நிறைய இருக்கு பாத்தீங்களா, உதவிலாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் மாமியார் கூட சேர்ந்து இருக்கலாமான்னு யோசிக்கும் போது இல்ல இல்ல என்ன இருந்தாலும் சரி இவங்க கூட இதுக்கப்புறம் சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம தனியாவே நம்ம குழந்தைய பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா என்னைக்கு உங்களுக்கு உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பா பண்றேன்ற மாதிரி மாமியார் கிட்ட பேசுறாங்க. மாமியார் ரொம்ப குடும்பப்படுத்தினாங்கல்ல, அதுக்காகலாம் இவங்க கிட்ட இந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறாங்க. இப்படியே இந்த கதையும் முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ச்சியா நிறைய கதைகளை உங்களுக்கு கொண்டு வரேன். நன்றி.